everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம வந்து part 3 of structural organization and animals பார்க்கலாம். அதாவது frogs. So இதுல பாத்தீங்கன்னா frog அப்படின்றது வந்து can live in both land and fresh water, which belongs to class amphibian அப்படின்னு சொல்லி நம்ம animal kingdom லெசன்ல பார்த்திருக்கோம். And it belongs to phylum Chordata அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். The most common species of frogs found in India is Rana tigrina. சரிங்களா? So இது வந்து first one வந்து these are amphibians. அதாவது they can live both in landலயும் இவங்களால இருக்க முடியும் as well as in waterலயும் இருக்க முடியும். சரிங்களா? இவங்க வந்து they will belong to amphibian and they will class வந்து amphibian and இவங்களோட phylum வந்து phylum is Chordata. கரெக்ட்டுங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது இவங்களோட காமன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ராக். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ராக், நம்ம இந்தியாவில் தவளைலாம் பார்ப்பீங்க இல்லையா, அந்த தவளை வந்து என்னன்னா ரானா டிகிரினா. இந்தியாவில் காமனா இருக்கக்கூடிய தவளை இதுதான், ரானா டிகிரினா. ஞாபகம், பாகுபலி ராணா ஞாபகம். ராணா டிகிரினா, பாகுபலி ராணா வந்து தவளை மாதிரி இருப்பாரு, அது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம். ரானா டிகிரினா. They do not have a constant body temperature. In the frogs வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா they will not have a constant body temperature. Not have constant body temperature. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே பாடி டெம்பரேச்சர் வந்து இருக்காது. ஒரு கான்ஸ்டன்டான பாடி டெம்பரேச்சர் இவங்களுக்கு இருக்காது. சரிங்களா? they do not have a constant body temperature. Their body temperature varies with the temperature of the environment. இவங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் தி என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மாறுபடும். இப்போ என்விரான்மெண்ட்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Such animals are called cold blooded or poikilotherm அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல்ஸ் வந்து cold blooded animals. நம்மள மாதிரி warm blooded இல்ல, cold blooded. இவங்களுக்கு இன்னொரு நேம் இருக்காது, என்னன்னா poikilotherm. இது நீங்க எப்படி படிக்கும் போது எப்படி படிக்கிறீங்கன்னா பொய் கிலோ டேர்ம்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். பொய் கிலோ டேர்ம் கோல்ட் பிளடட், பொய் கிலோ டேர்ம் கோல்ட் பிளடட் இப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது you might have also noticed that changes in the color of a frog when they are in the grassல இருக்கும்போதோ இல்ல dry landல இருக்கும்போதோ அந்த ஃப்ராகோட கலர் வந்து டிஃபரெண்டா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்க மேபி வில்லேஜ்லாம் போனீங்கன்னா நிறைய இந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. They have a ability to change the color to hide them from their enemies. அதாவது predators கிட்ட இருந்து இவங்க ஹைட் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம சின்ன வயசுல படிச்சதுதான் camouflaging. அதே பேர் தான், ரெண்டும் நியூ பேர்லாம் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் அவங்களோட கலர் சேஞ்ச் பண்ணி அவங்களோட எனிமீஸ் கிட்ட இருந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணும். This protective coloration is called mimicry சொல்லுவாங்க. இந்த protective coloration we call it mimicry. நீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேரோட வாய்ஸ் வந்து மிமிக் பண்ணி காட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ராகுக்கும் இந்த மிமிக்ரி டெண்டேஷன் வந்து இருக்கு அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? So you might have also known that frogs are not seen during peak summers. நீங்க நல்லா விட்டு பாத்தீங்கன்னா frogs வந்து சரிங்களா? யூசுவலா நீங்க வந்து ஓகேங்களா சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா பீக் சம்மர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பீக் சம்மர் உச்சி வெயில் நல்லா சூரியன் கொளுத்து சரிங்களா? சம்மர் சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சம்மர் டைம்ல you will not see the frogs. And winter டைம்லயும் வந்து நீங்க frogs பார்க்க மாட்டீங்க. During this period they take a shelter in deep burrows to protect them from the extreme heat and cold. This is known as summer sleep activation, winter sleep hibernation. So பாத்தீங்கன்னா சம்மர் டைம்லயும் சரி இல்ல ரொம்ப பனி மூட்டமா இருக்கு, அப்படி பனி மூட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி பனி மூட்டமா இருக்கு வின்டர். இந்த ரெண்டு டைம்லயுமே you will not see frogs. இந்த ரெண்டு டைம்லயுமே not see them. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சம்மர் டைம்லயும் இவங்க வந்து they will hide under burrowsல போய் இவங்க ஹைட் பண்ணிப்பாங்க to protect them from the extreme heat and extreme cold இருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க போய் ஹைட் பண்ணிப்பாங்க. ஸோ சம்மர் டைம்ல இவங்க டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. அது பேர் என்னன்னா ஈஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. ஈஸ்டிவேஷன். சம்மர் டைம்ல இவங்க போற டீப் ஸ்லீப் பேரு ஈஸ்டிவேஷன், அண்ட் வின்டர் டைம்ல இவங்க போற டீப் ஸ்லீப் பேரு ஹைபர்னேஷன். ஹைபர்னேஷன்லாம் யூசுவலா நீங்க சின்ன வயசுல போலார் பியர் வந்து எக்ஸாம்பிளா பாத்துருப்பீங்க.
ஹைபர்னேஷன் வின்டர் டைம்ல அவங்க தூக்கத்துக்கு போறது. சம்மர் டைம்ல தூக்கத்துக்கு போனாங்கன்னா அவங்க பேர் ஈஸ்ட்ரேஷன். ஒரு வாட்டி குயிக் ரீகேப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ராக் பத்தி இந்த சாப்டர்ல இந்த லெசன்ல வந்து இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். தே பிலாங் டு கிளாஸ் ஆம்பிபியன்ஸ், அதாவது லேண்ட்லயும் இருக்க முடியும், வாட்டர்லயும் இருக்க முடியும். அண்ட் பிலாங் டு ஃபைலம் கோல்டேட்டா. இது நீங்க அனிமல் கிங்டம் லெசன்ல பார்த்துப்பீங்க. அண்ட் தேர் கோல்ட் பிளடட். ஏன் அப்படின்னா தே டு நாட் ஹேவ் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். அவங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் வந்து இல்ல. அவங்க என்விரான்மெண்ட்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பாடி டெம்பரேச்சர் இட் வில் சேஞ்ச். இந்த கோல்ட் பிளடட் அனிமல்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு. அவங்க பேர் தான் பொய் கிலோதெர்ம்ஸ். ஓகேங்களா, பொய் கிலோதெர்ம்ஸ் ஞாபகம். பொய் கிலோதெர்ம்ஸ். சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கூடிய காமனான கிராஸ் பேரு ராணா டிகிரினா. ராணா டிகிரினா இவங்களுக்கு கெமோஃபிளேஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது அவங்களோட பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு they will have a protective coloration. They will change their color and that is known as mimicry. Mimicry artist ஞாபகம். mimicry. சரிங்களா. சம்மர் டைம்லயும் வின்டர் டைம்லயும் உங்களால யூஸ்வலா ஃப்ராக்ஸ பார்க்க முடியாது. ஏன்னா they will go burrowல போய் ஹைட் பண்ணிப்பாங்க to protect them from the extreme winter and summer. And summerல இவங்க they will go for a deep sleep called aestivation. And winter time also they will go for deep sleep called hibernation. நீங்க polar bears கூட பாத்துருக்கீங்க. This is all about the subdivision frog. அடுத்த லெக்சர்ல நம்ம morphology of the frog பத்தி பார்க்கலாம். Thank you.